திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி? நம்ம அந்த திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு யதார்த்த கருத்துக்களை நம்ம வேற ஒரு சேனலில் பேசணும். அதை ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு கேட்டார். இவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. பட் அது திருமண பொருத்தங்கிற ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு. ஆனால் அவருக்கு தெரியாது நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் நிறைய வீடியோக்கள் அதை பற்றி போட்டிருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பார்த்தோம். அதில் அந்த பெண்மணி கேட்ட பிரதான ஒரு கேள்வி, லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு லக்னத்தில் ராகு இருக்கிற பெண்ணை கட்டணுமா? அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். லக்னத்தில் கேது இருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டாங்க. இதைத்தான் நம்ம இந்த திருமண பொருத்த விதிகளோட சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் திருமணம். இந்த திருமணங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஓகேங்களா? எந்த ஒரு மனிதனும் திருமண வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் சந்தோஷமான ஒரு நிகழ்வை தரும். அந்த சந்தோஷம் நமக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்காட்டியும் கூட அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம், ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷமாவது இருக்கணுமா இல்லையா? நான் எப்பவுமே யதார்த்தமா பேசக்கூடிய. அப்போ இந்த திருமணம் பண்ணும்போது ஜாதகத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மெயினா ஒரு விஷயத்த பார்க்கணும். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் வழக்கமாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் நம்மளுடைய சேனலில் வீடியோ ஓடிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு ஒரு ஆரோக்கியமான எந்த ஒரு கமெண்டாக இருந்தாலும் போடுங்க. நிச்சயமாக அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஒரு மாதிரியான கமெண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட் எல்லாம் எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இன்னைக்கு போகலாம். சரி, முதல்ல நான் விதிமுறைகள்லாம் வரிசையாக சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எதையும் பார்த்தெல்லாம் படிக்கல, என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறத சொல்கிறேன். முதலில் திருமணம் ஆகக்கூடிய அந்த வரன்கள் பெண்ணுடைய ஜாதகமாகட்டும் பையனுடைய ஜாதகமாகட்டும், இந்த 2 ஜாதகத்திலையுமே நல்லா புரிஞ்சுங்க, லக்னம் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய லக்னங்கள் ஒரே லக்னமாக இருந்தால் சிறப்பு. அதற்கு திரிகோண லக்னமாக இருந்தால் மிக மிக சிறப்பு. அதாவது இப்போ ஒருத்தர் மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறாருன்னா அவருக்கு மேசமோ சிம்மமோ தனுசோ மிக சிறப்பான ஒரு வரனை தரும்னு அர்த்தம். இது அப்படியே நீங்கள் ராசிக்கும் வச்சுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தினுடைய அமைப்புகள் பகையா இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த மேச லக்னத்துக்கு துலாம் லக்னம் நட்பும் அல்ல பகையும் அல்ல சமம், அந்த அமைப்புல இருந்தா கூட பரவாயில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, 2வது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய தசை புத்தி இது எதுவுமே 6ல இருந்தோ 8ல இருந்தோ 12ல இருந்தோ நடத்தக்கூடாது. 6ஆம் இடத்தினுடைய அதிபதியோ 8ஆம் இடத்தின் அதிபதியோ 12ஆம் இடத்தினுடைய அதிபதியோ திசையை நடத்தக்கூடாது, புத்தியை நடத்தக்கூடாது. இது மெயினா அந்த ரூல் பார்த்துக்கணும். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுடைய ஜாதகத்திலும் ஒரு ஆணுடைய ஜாதகத்திலும் 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், பொருளாதாரம் சார்ந்த ஒரு அமைப்பு. அப்ப இந்த 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எப்படி இருக்கணும்? 2ஆம் இடத்தினுடைய அதிபதி சுபருடைய வீட்டில் இருந்தா நல்லது, பாவருடைய வீட்டில் இருந்தா கொஞ்சம் பலம் குறைவு. 2ஆம் இடத்துல பொதுவாக எந்த கிரகமும் இல்லாம இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் வீட்டின் 2ஆம் இடத்தை சுபர் பார்க்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், சார் இயற்கை சுபர் பார்க்கறதா லக்ன சுபர் பார்க்கறதா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வரும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த லக்ன சுபர் பார்க்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு. அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்கணும், இயற்கை சுபர் பார்க்கும்போது அவருடைய பார்வை பிளஸ் ஆதிபத்தியம் 2ம் கலந்துதான் அங்கே இருக்கும். அப்போ இயற்கை சுபர் பார்ப்பது ஒரு வகையில நன்மையினாலும் லக்ன சுபர் பார்ப்பது தான் மிகப்பெரிய அமைப்பில் நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடங்கிறது சரி, குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரியம், ஒரு பெண்ணை தாயாக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பெண் தாயாகக்கூடிய விஷயம், ஒரு ஆண் தந்தையாகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பாவம் 3ஆம் பாவம். எப்பவுமே 7ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடம், இது 3மே திருமண பந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த தாம்பத்தியம் சார்ந்த ஒரு அந்த படுக்கை சுகம் சார்ந்த ஒரு விஷயம், அந்த வீரியம், இதற்கெல்லாம் உரிய ஒரு இடம். பட் அந்த இடம் பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு வரன் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அப்ப 3ஆம் இடத்துல பாவர் இருக்கிறதுனால மட்டும் 3ஆம் இடம் கெட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. 6ஆம் இடத்துல பாவர் இருக்கிறதுனால மட்டும் 6ஆம் இடம் பலகீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாவர் இருக்கிறார் அப்படிங்கிறனால அந்த வீடு பலகீனம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கூடிய 3, 7, 11 இந்த 3 வீட்டுல பாவர் இருக்கும்போது திருமணம் சற்று தாமதிக்கும் தவிர திருமணம் தராமல் போகாது. ஆனால் இந்த 3ஆம் வீட்டினுடைய அதிபதி பலகீனமாக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். அப்போ 3ஆம் இடம் வலிமையோட இருக்கணும். அந்த லக்னத்துக்கு அவர் நன்மையோ நண்பரோ பகைவரோ அதெல்லாம் வேற கதை. ஆனா 3ஆம் அதிபதி நல்ல அமைப்புல இருக்கணும். அப்படின்னாதான் திருமணத்துக்கு பிறகு முயற்சி முன்னேற்றம். நாளுக்கு இது 12ஆம் இடமா வரும். சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அதை சார்ந்த ஒரு அமைப்புல ஒரு மிகப்பெரிய யோக பாவங்கள்லாம் அமையணும்னா உங்களுக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம். கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயமே பாத்தீங்கன்னா அந்த திருமணம் தான். அந்த திருமணம் சார்ந்த அத்தனை விஷயமும் பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடம் தான் நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கும். அப்போ அந்த திருமண பாவத்துக்கு லாபஸ்தானமா இருக்கக்கூடிய பாவம் 5. அப்ப அந்த 5ஆம் இடத்துலதான் முக்கியமான தாத்தா இருக்கிறாரு. அதன் பிறகு நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ புத்திரஸ்தானம் நல்லா இருக்கும். 5ஆம் அதிபதி நல்லா இருக்கும். 5ஆம் அதிபதி நல்லா இருந்தாதான் 5க்கு 10ன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் வளரும். குடும்பஸ்தானம் வளரும். இல்லாட்டி இது வளராது. அப்ப 5ஆம் இடத்துல பாவர்கள் இல்லாம பாத்துக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சார், நான் ரிஷப லக்னம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து புதன், 5ஆம் இடத்துல ஒருவேளை சனி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சார், என்ன பலன்னு நீங்க கேக்குறீங்க. சார், நல்லா புரிஞ்சுங்க. அவர் ராஜயோகாதிபதி இந்த லக்னத்துக்கு. அவர் 5ஆம் அதிபதியாக வந்து 5ஆம் வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் வாரிசை கண்டிப்பாக தருவார். நிச்சயமாக தருவார். ஆனால் 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருங்கிற நிலையை பொறுத்து அவர் தருவார். தராமல்லாம் போக மாட்டார். தாமதிச்சாலும் அவர் வந்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. சரி, 5ஆம் இடத்திலேயே ரிஷப லக்னத்துக்கு குரு இருக்கிறாரு, இயற்கை சுபர், லக்னத்துக்கு அவர் பாவர வராரு. இந்த மாதிரி வரும்போது குழந்தையும் கொடுப்பாரு, பிரச்சனையோட இருக்கக்கூடிய குழந்தையும் கொடுத்துருவாரு அப்படிங்கிற விஷயம். அப்ப 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 5ஆம் இடத்தை நல்ல கிரகங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி, மெயினா நோய்ங்கிற ஒரு அமைப்பு வராம பார்த்துக்கணும். ஓகேங்களா. சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் இடம் அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை குறிக்கும். இந்த இருந்த போதிலும் 6ஆம் இடம் தான் பிரிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த 6ஆம் இடம் வந்து பலமோட இருக்கணும், பலகீனமா இருக்கணும், இப்படி பாவர் இருக்கணும், சுபர் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய குழப்பம்லாம் இல்லை. பொதுவா 6ல கிரகம் இல்லாம இருந்தாவே நல்லது. சரிங்களா. சரி, மெயினா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், 7ஆம் இடத்தினுடைய அதிபதி இயற்கையாக சுபராக இருந்தால் நல்ல மனைவி வருவாங்க சார். இயற்கையாக பாவராக இருந்தால் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கிறவங்க வருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சிடும். இதுதான் யதார்த்தம். சரிங்களா. 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க நீங்க நல்லா பார்த்துக்கணும். சரி, அதன் பிறகு 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது ஒரு ஆணுக்கு பொறுத்த வரைக்கும் மாமனார் குடும்பம், ஒரு பெண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் அது மாங்கல்ய ஸ்தானம். அப்ப அந்த 8ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே அந்த வீடு வந்து பலமாக இருக்கும். லக்னத்துக்கு சுபர்கள் அந்த வீட்டுல இருக்கும்போது நன்மை. லக்னத்துக்கு பாவரா இருந்து அவர் இயற்கை சுபகரகமாக இருக்கும்போது அங்க ஒருவித கஷ்ட நஷ்டங்கள் கொடுத்ததுக்கு பிறகு நன்மையை தரக்கூடிய அமைப்பு அந்த இடத்தில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க இங்க இருதரப்பு 2 விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. சரி, அதன் பிறகு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி அடையணும், ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க 8ஆம் பாவம் வலிமையாக இருக்கும் 2 பேத்துக்குமே. சரி, திருமணத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும், பெரிய கம்பெனியில வேலை பார்க்கணும், நிறைய பொருளாதாரம் இருக்கணும், நிறைய லைஃப்ல செட்டில் ஆகணும், மல்டி லெவல் அதாவது அதிகப்படியான வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பெயரையும் புகழையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய அந்த 9ஆம் இடம் மிக வலிமையாக இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ப்ரொமோஷன்ஸுமே 9ஆம் இடம் மிக மிகப்பெரிய ஒரு அமைப்புல சிறப்பாக அமையும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 9ஆம் அதிபதி வலிமையாக இருந்தாதான் திருமணம் ஆன உடனே குழந்தை பிறக்கும். 9ஆம் அதிபதி வலிமையா இருந்தாதான் திருமணத்துக்கு பிறகு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ஜாப்ல. 9ஆம் அதிபதி வலிமையா இருந்தா அந்த வலிமைக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய மனைவியோடைய குணநலங்கள், மனைவியுடைய அந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே அமையும். அப்போ 9ஆம் இடம் எந்த காரணத்தை கொண்டு பலகீனம் அடையக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம நண்பருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். அவரு சொன்னதுனாலதான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவன ஸ்தானம். சாப்பிடணும்ல சார் நம்ம.
சாப்பிட்டா தானே நம்ம அடுத்த வேலை செய்ய முடியும். அந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பெரும்பாலும் இன்னைக்கு வந்து யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. இருந்த போதிலும் பாத்தீங்கன்னா அதுல உயர்ந்த ரக உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்தை வந்து கொடுக்கும். கௌரவம், சரிங்களா, மரியாதை, அந்தஸ்து, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவம் 10ஆம் இடம். அப்ப 10ஆம் இடம் பாதிப்படையவே கூடாது. ஏன்னா நமக்கு 10ஆம் இடமும் வருது, அந்த பெண்ணுக்கு 4ஆம் இடமும் வரும். பெண்ணுடைய படிப்பு சார்ந்த விஷயம் இருக்கட்டும், வீடு மனை வாகனம் சுகஸ்தானம் சார்ந்த அமைப்பு இருக்கும். அதனால 10ஆம் இடமும் பலகீனம் அடையக்கூடாது. சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 11ஆம் இடம். 11ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது தாம்பத்தியத்துக்கான ஒரு இடம். அப்ப இந்த 11ஆம் பாவம் மிக வலிமையான ஒரு அமைப்புல இருந்தால்தான் அது நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க வந்து இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா படுக்கை சுகம், நல்ல தூக்கம் வரணும். அந்த படுக்கை சார்ந்த ஒரு விஷயங்கள் பலமா இருந்தாதான் எல்லா அமைப்புகளுமே அங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு திருமணத்துக்கு இத்தனை விஷயத்தையும் பார்க்கணும் சார். சும்மா தின பொருத்தம், கன பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், மகேந்திரம், யோனி, ராசி, ராசி அதிபதி, வசியம், ரஜ்ஜு, வேத, நாடி, இப்படி நீங்க பார்த்தாலும் ஓகே. அது வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, நான் எந்த முறையும் நம்ம வந்து தவறுன்னு சொல்றது இல்லை, அது வந்து ஒத்து வரலன்னு சொல்றது இல்லை. ஆனா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க வரவங்ககிட்ட நான் அதெல்லாம் தெளிவா என்னுடைய மனசுல என்ன படுதோ அதை நான் வந்து சொல்லிடுவேன். அப்ப 12 பாவத்தையும் திருமண பாவ விஷயத்துக்காக நம்ம பார்த்தே ஆகணும். கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாரு, சார் என்ன சார் திருமண பொருத்த விதிகள் போடுங்க அப்படின்னா கீழே நீங்க எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, 12 அதுக்கு எல்லா வீட்டையும் பார்க்கணும்னு ஒரே வரியில சொல்லிட்டு போலாம். ஆமா சார், சொல்லலாம் சார். ஆனா உங்களுக்கு புரியணும் இல்ல, அதற்காகத்தான் இவ்வளவு விஷயங்கள் வந்து சொன்னேன். மெயினா இப்ப சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப உண்மை. லக்னத்துக்கோ 7ஆம் இடத்துக்கோ செவ்வாய் சனி தொடர்பு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. லக்னத்துக்கோ 7ஆம் இடத்துக்கோ செவ்வாய் சனி தொடர்பு வரக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்திற்கோ அதே மாதிரி 8ஆம் இடத்திற்கோ செவ்வாய் சனி தொடர்பு வரக்கூடாது. இவங்க 2 பேரும் தனித்தனியா பார்த்தால் ஒரு பலன், 2 பேரும் இணைஞ்சு பார்த்தால் ஒரு பலன், ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து அதுக்கப்புறம் அவர் 2ஆம் இடத்தையோ 8ஆம் இடத்தையோ பார்த்தால் ஒரு பலன். இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் இடத்துல இருந்தால் ஒரு பலன், 11, 12ல இருந்தா ஒரு பலன். இவ்வளவு விஷயங்களே நம்ம ஆய்வு பண்ணணும். 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இது மெயினா பார்த்துக்கணும். 7ஆம் இடத்துல ராகு இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, லக்னத்துல ராகு இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, எப்படி இழுத்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடும். ஆனா அவர்களை விட மோசமான கிரகம் இந்த செவ்வாயும் சனி தான். ஏன்னா ராகு ஒரு பாவர் தான், பட் இங்க சனி முழு பாவர், செவ்வாய் 3/4 பாவர். அப்ப 2 பாவர் சேர்ந்து ஒரு வீட்டுல அமரும் போது, 2 பாவர் ஒரு வீட்டுல சேர்ந்து இருக்கும்போது அங்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். முடிந்தவரை குரு அணி லக்னங்களில் பிறந்தவர்கள் குரு அணி லக்னங்களிலே திருமணம் செய்து கொள்ளுங்கள். சுக்கிர அணி லக்னங்களில் பிறந்தவர்கள் சுக்கிர அணி லக்னங்கள் ராசியிலேயே திருமணம் செஞ்சுங்க. அதுதான் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு யோகத்தை தரும். கடைசியாக இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி முடிக்கிறேன். இது பல மேடைகளை நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்தின் அதிபதியான கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அதுக்கும் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டின் அதிபதியும் 6, 8ஆக இருந்தால் நீங்கள் அந்த திருமண உறவுகள் சார்ந்த ஒரு விஷயத்துல மிக கவனமாக இருந்து நீங்கள் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, அதுக்கப்புறம் நம்ம கடைசியா சொல்றேன்னு சொன்னது, லக்னத்துல ராகு இருந்தா ராகு இருக்கிற பெண்ணையை தான் திருமணம் செய்யணுமா அல்லது கேது இருக்கிற பெண்ணை திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் யதார்த்தமான கள நிலவரம் என்ன தெரியுங்களா? லக்னத்துல ராகு இருக்கிற பையனுக்கு லக்னத்துல ராகு இருக்கிற பெண்ணை திருமணம் செய்தால்தான் அது யோகமாக செயல்படுகிறது. லக்னத்துல ராகு பையனுக்கு இருந்து லக்னத்துல கேது பெண்ணுக்கு இருக்கிற போது நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மைனஸ் ஆகிட்டே இருக்கு. புரியுதுங்களா? கணவனுடைய பூர்த்தியை மனைவியால செய்ய முடியாது, மனைவியுடைய தேவையை கணவர் செய்ய இயலாது. இந்த மாதிரி விஷயம்தான் இங்க நடக்கும். நான் வந்து நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். பொது வெளியில எந்த அளவு சொல்ல முடியுமோ அந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். நண்பர்களே, இந்த திருமண பொருத்தம் சார்ந்த விதிகள் இதுல கொடுத்துருக்கேன். இது ஒரு குறிப்பிட்ட விதிகள் மட்டும்தான். இதுல என்ன நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கு. சுக்கிரனை மெயினா பார்க்கணும், சந்திரனை மெயினா பார்க்கணும், குரு பகவானை மெயினா பார்க்கணும். 2வது உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்தையும் மெயினா பார்க்கணும். அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஒரு வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் நம்மளால வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கீழே கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்டுக்கு நான் வந்து ஆன்சர் பண்றேன். நன்றி, வணக்கம்.